ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல்ல ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் வந்து ரெகுலரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலயுமே வந்து நீங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் தரேன். அந்த லிங்க் மூலியமா நீங்க நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஸோ டிசிஎஸ் கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பிளஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைடு. ஸோ இந்த சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ற அனைத்து வீடியோவும் எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும்தான். இது வந்து எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, நம்ம சேனல்ல ஒரு 60 டே சேலஞ்ச் வந்து ஒன்று எடுத்திருக்கோம். அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பார்ப்போம் நம்ம இந்த சேலஞ்சில் வந்து நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கிவ் அவே வந்து ஒன்று வச்சிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிசிஎஸ் உடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து டிசிஎஸ் சார்ட் வந்து வச்சிருக்கேன். இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு நண்பர்களே. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்களுடைய நார்மல் சார்ட்டுக்கும் நான் காமிக்குத இந்த சார்ட்டுக்கும் அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா, இங்க வந்து ஏடிஜே அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து அவங்க வந்து டிவிடன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிவிடன்ஸை வந்து நான் வந்து அந்த டிவிடன்ஸ் அப்ப என்ன ஆகும்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆகும். அந்த டிவிடன்ஸை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக இங்கன்னா ஏடிஜே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அதே வந்து ஸ்டாக்கோடைய மொமெண்டம் வந்து ஸ்மூத்தா இருக்கணுன்றதுக்காக இங்க லாகதம் மேக்கின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் நான் ஆன் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே என்னன்றது நான் செப்பரேட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ரெண்டும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சார்ட் நம்ம வரையும் போது பேட்டர்ன் வந்து ப்ராப்பரா வரைய முடியும் நண்பர்களே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கண்டென்ட் குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா டிசிஎஸ். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 2004ஆம் வருடம் வந்து அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்தவங்க வந்து மறுபடியும் வந்து இங்கேருந்து ஒரு என்ன பிரைஸ்ல வந்திருக்காங்கன்னா ஒரு ரூ. 88 89 மாதிரி வந்துட்டு 230 வரைக்கும் போயிருக்காங்க 2007ல. அங்கேருந்து அப்படியே வந்து நல்லா கீழே வந்து இங்க வந்து டபுள் பாட்டம் தொட்டுட்டு, ஸோ இதை வந்து நம்ம ஹார்மோனிக் லெவல்னு சொல்லலாம். ஆனா இது வந்து எக்ஸாக்டா வந்து டபுள் பாட்டம் தான். இங்க வந்து டபுள் பாட்டம் அடிச்சுட்டு ஹார்மோனிக்ஸ்லயும் கண்டிப்பா இங்க ரிவர்சல் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 2008 ஆகஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு அப்பு தான் கொடுத்தாங்க. அப்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஸ்டாக்கு அப்படியே வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு இப்போ வந்து அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு டைமுமே அவங்க வந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து கீழே இருந்து இங்க வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 313% ஏறி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இங்க இருந்து ஒரு 225%, மறுபடியும் இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 130%, மறுபடியும் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 150%, 170%, அண்ட் ஃபைனல் ஸ்விங்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ஒரு 63% வந்து உயர்ந்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு ஹைக்கும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து கொடுத்து தான் வந்து ஏறி இருக்காங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து மேஜர் கரெக்ஷன்ஸ் வந்து இங்க வந்து போஸ்ட் பண்ணல. இங்க வந்து அப்படியே சைட்வேஸ் போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே வந்து மேலே மூவ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க வந்து இங்கேயுமே அதே மாதிரி தான் மேஜரா வந்து சைட்வேஸ் தான் போயிருக்காங்க. ஸோ சைட்வேஸ் போயிட்டு மேலே வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ரெக்டாங்கிள் போடுவோம் நம்ம. இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே எடுத்துட்டு போனோம்னா இங்கேயுமே ஒரு சைட்வேஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ வந்து இங்க வந்து ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரி போயிட்டு கீழே டவுன் ஆயிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு நல்ல ஃபால் மாதிரி இறங்கியிருக்கு. இறங்கிட்டு மறுபடியும் இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் இங்கேருந்து ஒரு சின்ன ஃபாலில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு சின்ன சின்ன டிப் கொடுத்துட்டு ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு தான் இருக்கு. இது வந்து நமக்கு வந்து கிளீனாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக இருக்கிறத நான் ஜோன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறதுனால இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளோட சார்ட் வந்து கிளீன் அண்ட் கிளியராக இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸ்டாக் வந்து
இங்கேருந்து நம்ம பார்ப்போம் நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து என்ன ஆங்கிள் இருக்காங்க அப்படின்றது. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலுமே நம்ம வந்து மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லியில் வந்து போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டாக்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஜர் போர்ஷனில் வந்து அவங்க இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸ் வந்து ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. இங்கே ட்ரெண்ட் ஷிஃப்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்காங்க அவங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் ஷிஃப்ட் வச்சு பார்க்கும்போது நான் வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்களில் இருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம போடுவோம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனோடைய இந்த பேட்டர்ன் இந்த வந்து பேட்டர்னில் தான் வந்து சேனல் பேட்டர்ன் இது. ஸோ இந்த சேனல் பேட்டர்னில் தான் வந்து அவங்க வந்து இதுவாகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால ப்ரீவியஸாக வந்து ஒரு சின்ன வந்து மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம வந்து வரைவோம். ஸோ வரைஞ்சோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஏரியா கிட்ட வராங்க இவங்க. ஸோ இந்த ஏரியா கிட்ட வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் இதுவாக வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்பயுமே சரி நம்ம வந்து ஜோன் மார்க்கிங் தான் பண்ணணும் நம்ம. ஏன்னா ஒரு சப்போர்ட்ன்ற ஒரு லைனை பேஸ் பண்ணி இதுவாகாது. ஜோனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஜோன் மாதிரி இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்கோடைய ரிவர்சல் ஜோன். இந்த ரிவர்சல் ஜோனை வந்து இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த ஸ்டாக்கோடைய அப்சைடான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 80% டு 70% சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சில ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் நடக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 100% வந்து ஸ்டாக் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக இங்கே வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க இவங்க. அது என்னதுனாக்கா ஸோ இங்கே வந்து ஒரு ஹை போயிட்டு இங்கே வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து சின்ன சின்ன ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கொடுத்துட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கேருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த இதில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் ட்ரா பண்ணி. இப்போ நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து போயிடலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா வீக்லியில் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம மந்த்லியில் வந்து ஒரே ஒரு இடத்துல வரைஞ்சது வீக்லியில் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ரியாக்ட் ஆயிருக்குன்றது நமக்கு உங்களுக்கு இங்கே நல்லாவே தெரியும். இங்கே 3 வாட்டி கிட்ட இதுவாயிருக்கு ரியாக்ஷன். இங்கே வந்து 2 வாட்டி கிட்ட இதுவாயிருக்கு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து ரெட் மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே வந்து அப்படியே வந்து சைடாக போயிருக்காங்க. சைடாக போனவங்க இங்கே வந்து நம்ம வந்து வீக்லிக்கு ஒன்று வந்து வரைஞ்சிரும் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனு. இது லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலனாக்கா நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் வந்து ஷிஃப்ட் வந்து ரொம்பவே வந்து ஒய்டனிங் ஆகிடும். அதனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் நமக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. சூப்பர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை தான் 2 டைம்ஸ் வந்து டச் ஆகி போயிருக்காங்க. ஸோ தேர்ட் டைம் வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை அட்ராக்ட் பண்ணி தான் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் மேலே போயிட்டு வந்து வரும்போது ஒவ்வொரு வாட்டி வந்து ஸ்டாக் வந்து இங்கே மேலே டச் பண்ணிட்டு கீழே வருது, மேலே டச் பண்ணிட்டு கீழே வருது. இப்போ மேலே டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே புஷ் பண்ணி இங்கே போக பார்த்துருக்காங்க. பட் முடியாத பட்சத்தில் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ஷன் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே போகலாமா, இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு நியூ ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணலாமா அப்படின்றதுக்காக இங்கே இதுவாகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மந்த்லி வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீக்லியில் வந்து நம்ம போயிடலாம். வீக்லி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்லியில் வந்து இவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து ட்ரேடு வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வீக்லியை வந்து நம்ம வந்து வேற கலர் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம் நம்ம. ஸோ வீக்லியில் வந்து சூப்பரான ஒரு பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக்கு. இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன். வீக்லியை பொறுத்த வரைக்கும் சேனல் பேட்டர்னில் வந்து இவங்க மூவ் ஆகிட்டு சேனல் பேட்டர்னை உடைச்சிட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து இதுவாகிட்டு இருக்கு.
ஸோ இதுதான் வந்து நமக்கான இது வரைக்கும் பார்த்ததுல வீக்லியில் வந்து டவுன் சைடில் இருக்குது. மந்த்லியில் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கு ஸ்டாக்கு. இப்போ நம்ம வந்து டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ டெய்லி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரெண்ட் லைனில் வந்து வரைஞ்சோம் அப்படின்னாக்கா, ஸோ டெய்லியை வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது வந்து அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே. ஓகே. டெய்லிக்கு வந்து நம்ம ப்ளூ எடுத்துப்போம் நம்ம. டெய்லி பொறுத்த வரைக்கும் ஓகே சூப்பர். டெய்லி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்போ டிசிஎஸ் வந்து இந்த இதில் தான் வந்து இந்த மார்க்கிங்கில் தான் வந்து போயிட்டு இருக்காங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து டச்சஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 3-4 டச்சஸ் வந்து இதுவாயிருக்கு நண்பர்களே. இங்கே வந்து 1 டச்சு, செகண்ட் டச் இங்கே இதுவாயிருக்கு. இங்கே வந்து நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா, இங்கே வந்து ஒரு விக்கு மட்டும் ஒரு 3rd டச்சு, இது ஒரு 4th டச்சு, இது வந்து ஒரு 5th டச் மாதிரி வச்சுட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 4 to 5 டச்சஸ் வந்து இங்கே வந்து டெலிஜென்ட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்தோன்னே இங்கே வந்து என்ட்ரு ஆவாங்க. அதே மாதிரி சப்போர்ட் வச்சு இது பண்ணுறவங்க வந்து வேற இடங்களில் வந்து என்ட்ரி ஆவாங்க. ஆனால் நம்ம வந்து ஹார்மோனிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய அனலிசிஸ் எல்லாமே வந்து ட்ரெண்ட் அனலிசிஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸ் தான். அண்ட் நம்மளோட என்ட்ரி மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் வந்து ஹார்மோனிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து என்ட்ரி வந்து இது பண்ணுவேன். அதை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன். நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய லைனை பேஸ் பண்ணி நம்ம போகாம ஜோனை பேஸ் பண்ணி தான் போகணும். அந்த ஜோன் தான் வந்து இங்க வந்து 2941ல இருந்து 2950 கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபாய் 9ல இருந்து 10 ரூபாய்க்குள்ள அந்த ஜோனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த பிரைஸ் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து இங்க வந்து இப்படி போகுதா, இல்ல இங்கே நிக்குதா, சைட்வேஸ்ல போகுதா, இல்ல இங்க இருந்து இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்க வந்து இங்க சப்போர்ட் எடுக்குதா, இல்ல இதையும் உடைச்சிட்டு இங்க போகுதா, இதையும் உடைச்சிட்டு இங்க போகுதான்றத பாருங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரெமெண்டஸா இருக்கும். அத நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால அத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து நோட் டவுன் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, 4 ஹவர்ஸ் நம்ம அது வந்து இன்ட்ராடேக்காக தான் பார்ப்போம். 4 ஹவர்ஸ், 1 ஹவர். ஸோ 4 ஹவர்ஸ்ல வந்து பெருசா எதுவும் இல்ல. ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து நல்ல ஃபால் குடுத்துட்டு, இப்போ ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் மட்டும் குடுத்து, இப்போ அப்படியே வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ பெருசா எதுவும் இல்ல. நம்ம ஒன் டேல மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்படி இருக்கு. நம்ம கீழயுமே நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நான் குடுத்துர்றேன். ஸோ தட் அதுவுமே யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ வீக்லி வச்சு நம்மளால வரையவே முடியல. ஏன்னா ஸ்டாக் வந்து ரொம்பவே வந்து ஃபால் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ அவங்க வந்து நம்ம டெய்லி சார்ட்ட வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ரேஞ்ச்ல தான் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸ்டாக் பிரைஸ். ஸோ இத வந்து கண்ணு வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டம் சைட்ல. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து டிசிஎஸ் பார்த்த வரைக்கும் ஹார்மோனிக்ஸ் படி நமக்கு வந்து ரிவர்சல் வந்து இங்க தான் இருக்கு. ஸோ பட் நீங்க வந்து பாருங்க, இங்கேருந்து இது ரியாக்ட் ஆகுதா? இங்கேருந்து ரியாக்ட் ஆகுதா? இங்கேருந்து ஆகுதா? இல்ல இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி இங்கேருந்து ரியாக்ட் ஆகுதா? அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் நாம. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க வந்து இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹார்மோனிக்ஸ் ஜோனுக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அதையுமே வந்து மறக்காம பாருங்க. இந்த இடத்துல பிரைஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணலாம்னாக்கா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டெக்னிக்கலா வந்து நம்ம வந்து பிரேக் டவுன் அனாலிசிஸ் பண்றோம் டாப் டூ பாட்டம் வரைக்கும். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ டிசிஎஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து ஆம், 10,98,596 கோடியா இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கம்பெனி இது. உங்களோட கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 3,036 இருக்காங்க. ஐ வந்து 52 வீக் ஐ வந்து ரூ. 4,592 52 வீக் லோ வந்து ரூ. 2,992 இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 1,500 கிட்ட கம்மியா இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது இங்கிருந்து. ஸோ இவங்களோட ஸ்டாக் பிஇ பார்த்தோம்னாக்கா 22.3 இருக்கு. இந்த பீக் மேட்ருக்கு நம்ம வந்து அப்புறமா வரலாம். புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூ. 266 இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரூ. 1.98 வந்து 98 1.98% இருக்காங்க. அதாவது ரூ. 100 இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு இப்போதைக்கு வந்து அவங்களோட டிவிடெண்ட் தர அமௌண்ட் வந்து
ரூ. 100 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரூ. 1.98 தராங்க. அப்போ ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து அவங்க ரூ. 1.98 பிரைஸ்ன்ற டிவிடெண்ட் வந்து தரோன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாளுக்கு நாள் வந்து கூடவும் குறையவும் செய்யும். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு சூப்பரான டிவிடெண்ட் தான். ஏன்னா டாட்டாவுடைய ஐடிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ளஸ் வந்து நிஃப்டி 50லுமே வந்து டாப்ல இருக்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 1.98 டிவிடெண்ட் தராங்கன்றது ஒரு சூப்பரான ஒரு இதுதான். ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னாக்கா ரூ. 1 இருக்காங்க. பிரைஸ் டு புக் வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனியுமே வந்து 11.6 இருக்காங்க. இது வந்து ஒரு இக்னோரபிள் ஃபேக்டர் தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 64.6 இது வந்து சூப்பர், செம்ம சூப்பருங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து ஆர்ஓஇ வந்து 15 மேலே இருந்தாலே சூப்பர்னுவாங்க. இங்கே வந்து 52.4 இருக்கிறது வந்து அல்டிமேட்டானது. ஆர்ஓசியுமே வந்து பார்த்தீங்கன்னா 64.6ன்றது இதெல்லாம் செம்ம ட்ரெமெண்டஸான சூப்பரான ஒரு இதுங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றது வந்துனாக்கா அவங்களுடைய கம்பெனியுடைய லாபம் ப்ராஃபிட்டை வந்து அவங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட டிவைட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட் வந்து யாருக்கு சொந்தம் அந்த ப்ராஃபிட்னாக்கா, கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் சொந்தம் இல்லைங்களா? அதனால எவ்வளோ ஷேர்ஸ் டோட்டலா இருக்கோ, அது கூட வந்து அந்த ப்ராஃபிட்ட டிவைட் பண்ணாங்கன்னா, ஒரு ஷேருக்கு ரூ. 136 தான் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்றது அதுக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.1 கிட்டத்தட்ட வந்து கடனே இல்ல அவங்க கிட்ட. ஸோ இதுவே வந்து செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம வேல்யூவேஷன் பார்ட்டும், டெக்னிக்கலும் தான் பார்க்கணும். டெக்னிக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எந்த பிரைஸ்ல வந்து கன்சிடரேஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றத. இப்போ நம்ம வந்து வேல்யூ பார்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இவங்களுடைய இண்டஸ்ட்ரி பிஇ அதாவது ஐடி நிஃப்டி ஐடியோடைய அந்த ஐடி பிஇயே வந்து 28ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 22.3 இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியா இருக்காங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிக் ஆயிடுச்சு. அடுத்த செக் பாயிண்ட் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி இவங்களுமே வந்து கம்மியா தான் இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் செக் ஆயிடுச்சு. தேர்ட் பாயிண்ட் வந்து ஐடி கம்பெனிஸ்ல வந்து நம்ம வந்து growth தான் பார்க்கணும். பட் இது வந்து இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டுமே சூப்பரா இருக்கு. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலும் இதுவுமே வந்து டிவிடெண்ட் ஈல்டும் டிக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் சூப்பரா இருக்கு. ஆர்ஓசியுமே வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஆர்ஓஇ அதுவுமே செம்ம சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல்ஸா வந்து கம்பெனி வந்து ரொம்பவே வந்து சவுண்டா இருக்கு. ப்ளஸ் வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போதுமே வந்து அட்ராக்டிவ் வேல்யூல தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து 1 இயரோட பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து 29.8 இருக்கு. 3 வருஷத்தோட பிஇ பார்த்தோம்னாக்கா 29.9 இருக்கு. 5 வருஷத்தோட பிஇ பார்த்தோன்னா 31.2. ஸோ 31 இங்க வந்து 22 கிட்டத்தட்ட ஒரு பிஇ வந்து 9 கிட்ட கம்மியா இருக்கு. அது வந்து சூப்பரான ஒரு ரேஷியோ தான். இப்போ நம்ம வந்து மீடியன் பிஇ 10 இயர்ஸ்க்கு பார்த்தோம்னா 26.7 இருக்காங்க. இங்கேயுமே வந்து 22.3 இருக்காங்க. ஸோ எனிதிங் இஸ் லெஸ் தென் 26.7 பார்க்கும்போது ஐ மீன் எனிதிங் லெஸ் தென் 10 இயர்ஸ் பி பார்க்கும்போது இப்போ வந்து கம்மியாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான். ப்ளஸ் இண்டஸ்ட்ரி பியோடையுமே இவங்க வந்து கம்மியாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான். பட் இந்த ப்ரைஸுமே வந்து அட்ராக்டிவான ப்ரைஸ் தான். பட் நீங்கள் கன்சிடரேஷன் வந்து எடுக்கலாமான்ற இல்லையான்றது உங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் தான். நான் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு சின்ன சின்ன இது வந்து கன்சிடரேஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் வச்சிருக்கேன் இந்த மந்த்ல இருந்து. ஏன்னா ஐடி வந்து லாங் டேர்மாவே வந்து அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணல. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் சர்க்கிளில் வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஐடி வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து சைக்கிளிக் தான். இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி. அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் எந்தெந்த செக்டார் வந்து சூப்பராக பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அதை வச்சு பார்க்கும்போது ஐடி செக்டார் வந்து இது வரைக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அப்படின்னா அப்கமிங் டேஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து சீப் ப்ரைஸில் இருக்கிற குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நார்மல் ப்ரைஸ்க்கு வரும்போது எக்ஸிட் ஆயிடுவாங்க. இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ்க்கு வர தேவையில்ல. ஆவரேஜ் ப்ரைஸ் வரும்போதே வந்து அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ கம்பெனியோட பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம்னாக்கா கம்பெனியில் வந்து குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம மேலேயே பார்த்தது தாங்க. அதுவும் வந்து சூப்பராக இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆதியுமே வந்து ஆவரேஜாக அந்த 50 கிட்ட பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ அப்போ தான் அவங்க ஹெல்த்தி டிவிடெண்டும் கொடுக்குறாங்கன்றது சூப்பரான ஒரு பாயிண்ட். ஸ்டாக் வந்து நம்ம புக் வேல்யூ பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு 11.6ன்றது. அண்ட் அவங்களுடைய சேல்ஸ் growth வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆகிட்டே தான் இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ன்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம பியர் கம்பேரிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க கூட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறவங்கள வந்து இப்போ இவங்கள விட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஃபோசிஸ் இன்னும் சீப்பாக இருக்காங்க. HCL வந்து கொஞ்சம் ப்ரைஸாக இருக்காங்க. விப்ரோ வந்து 18.6ல இருந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து சீப்பாக இருக்காங்க. ஆனால் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்க வேணாக்கா விப்ரோவில் வந்து நீங்கள் ஒரு லுக் வந்து எடுக்கலாம் நம்ம. ஆனால் இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 2,50,600 கோடி கிட்ட இருக்கு. ஸோ எல்டிஐ மைண்ட்ரி இவங்க எல்லாருமே ரொம்பவே வந்து நம்ம வந்து பார்க்கவே கூடாது, இக்னோரபிள். ஏன் அப்படின்னாக்கா இவங்களுடைய வேல்யூவேஷன் வந்து ஓவர் வேல்யூஷன் இருக்கு. இவங்க வந்து கொஞ்சம் சீப் வேல்யூவேஷன் வந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு வியூ வந்து நம்ம எடுக்கலாம்.
ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து குவார்ட்டர் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகிறாங்க இவங்க. ஸோ ரிசல்ட்ஸ் ஓகே, ப்ராஃபிட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து என்னன்னாக்கா டிவிடெண்ட் பே அவுட்டும் சூப்பராக இருக்குது. நெட் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. ஸோ 10 இயர்ஸ் உடைய சேல்ஸ் growth வந்து இதுதான் கம்மியாக இருக்குது நம்ம பார்த்தோம் மேலே. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் உடைய சிஏஜிஆர் பார்த்தோன்னா 10 இயர்ஸ்க்கு வந்து 9% பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப் எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் பண்ணுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஓகே. பட் ஈவன் தோ வந்து இவங்க வந்து 10 இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் வாங்கினவங்களுக்கு தான் இது 9. நம்மள மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து வேல்யூவில் பிக் பண்ணுறோம் இல்லைங்களா, பாட்டம் பிக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது 9லாம் இருக்காதுங்க. இதை விட வந்து டபுள் ட்ரிபிள் டைமே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ப்ரைஸில் வாங்காமல் ஸோ பாட்டம் ப்ரைஸில் வந்து நம்ம ஸ்டாக்கை பிடிக்கிறதுனாலங்க. அதுதான் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் 1 இயர்ல இந்த ஸ்டாக் வந்து 28% வந்து இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டாக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கரெக்ஷன்ன்ற கைண்ட் ஆஃப் கிராஷ் மாதிரி ஆயிருக்கு லாஸ்ட் 1 இயர்ல. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்க வேண்டிய ஒரு இது. ஏன்னா இவ்வளோ பெரிய நல்ல கம்பெனி கீழே வருதுனாக்கா அது வந்து நம்ம வந்து டைம் டு கெட் இன் அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். பட் அந்த டைம் வந்து இதுதான் டைம்னு சொல்ல முடியாது. ஸ்டாக் வந்து இதுக்கப்புறமும் இறங்க பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. ஏன்னா வந்து எது வந்து ப்ராப்பரான டைம்ன்றது அந்த பாட்டமோடைய மார்க்கெட்டோட பாட்டம் யாராலையும் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு சில ஏரியாஸ் வந்து நம்மளால வந்து ரிவர்சல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து 72 கிட்ட வச்சிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 11.5ம் டிஐஸ் வந்து 12 கிட்ட வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 0.06ம் அண்ட் கவர்மெண்ட் வந்து 0.06 ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் பப்ளிக் கிட்ட வந்து 5% கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்த்த டிசிஎஸ்க்கான அனாலிசிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வந்து வேற எதனா ஸ்டாக்கை பற்றின கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சேட்ல வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.